தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு டிஎன்பிஎஸ்சி டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத நடத்துவாங்க. குரூப் 1 நடத்துவாங்க, குரூப் 2 இருக்கு, குரூப் 2A இருக்கு, குரூப் 4 இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். இதுல குரூப் 4 அப்படிங்கிறது கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்துல வர, அதுல 80க்கும் அதிகமான சதவீதம் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான கனவு அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க ஏகப்பட்ட இடங்கள்ல சோசியல் மீடியால குரல்கள் அப்படிங்கிறது உயர்ந்து வருகிறது. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் 10வது வகுப்பு படிச்சவங்க அந்த தேர்வை எழுதலாம் அப்படின்னா சிலபஸ் எப்படி இருக்கும்? 10க்குள்ள 1வது வகுப்புல இருந்து 10வது வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய, குறிப்பா 6வது வகுப்புல இருந்து 10வது வகுப்புல இருக்கக்கூடிய பாட புத்தகங்களை படித்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தானே இருக்க வேண்டும். அந்த நிலைமை தான் இருந்ததா அப்படின்னு கேட்டா எஸ், அந்த நிலைமை தான் இருந்தது. ஆனா ஜூலை 12ஆம் தேதி 2025 எழுதின எக்ஸாம், அதை எழுதிட்டு வெளியில வராங்க. என்னடா இது கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் இதுவரையிலும் இப்படி ஒரு கொஸ்டினே வந்ததே கிடையாதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அழுகிறார்கள். சொல்லப்போனா அவங்களுக்கு அநீதி விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அநீதியை தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு குரல் கிடையாது. இதை நாங்க யார்கிட்ட போய் சொல்றது, யார்கிட்ட போய் முறையிடுவது, என்ன சொன்னா எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்? இந்த எக்ஸாமை ரீஎக்ஸாமா மாத்துவாங்களா, இதை ரத்து பண்ணிட்டு குரூப் 4 மறுபடியும் ஒரு எக்ஸாமா நடத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் தான்.